Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி Farani's Kitchenல BBQ கொண்டு செய்கிற எப்படின்றதை பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். நான் இந்த BBQ சிக்கனை செஞ்சு கொள்றதுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். BBQ சீசனின் கொச்சிக்கத்தூள், மசாலாத்தூள், சோயா சாஸ், ரெட் கலர் ஃபுட் கலரின் தேசிக்கா, வெள்ளை வெங்காயம், பச்சஞ்சி இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ இந்த பாபிக்யூ எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் சில்வர் சவானோண்டு எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் போட்டுக்கிறேன். மசாலாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். பாபிக்யூ சீசனினும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இது பாபிக்யூ மசாலாத்தூள் உண்டு. இதுக்கு ஜிஞ்சர் 1 டேபிள் ஸ்பூனும் கார்லிக் 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு ரெட் கலர் ஃபுட் கலரின் 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கொள்கிறேன். லைம் ஒரு காய் எடுத்து அதையும் பொழிஞ்சிக்கொள்கிறேன். இதுக்கு உங்களுக்கு தேசிக்காய் இல்லாட்டி லைம் சரி 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கொள்ளும். எங்களோட இந்த ஸ்பைசஸ் மிக்ஸினை நான் கொஞ்சம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் போட்ட பாபிக்யூ சீசனின் கடையில் வாங்குறதுக்கு இருக்குது, எங்களுக்கு கடையால் வாங்கி எடுக்கலும். நான் இப்போ எங்களோட மிக்ஸினை எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தண்ணி இல்லை, நல்லா திக்காக இருக்குது. நான் இந்த மிக்ஸினை செஞ்சு கொள்றதுக்கு தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணில்லை. நான் 750 கிராம் சிக்கன் எடுத்து என்னோட சிக்கனை க்ளீன் பண்ணி அதில் சிக்கனுக்கு மேலால் 2 கட் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்படி கட் பண்ணி எடுத்த கோழி எல்லாம் எங்களோட கொச்சிக்கா மிக்ஸினை பூசி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் கோழியில் இப்படி கட் போட்டு எடுத்துக்கிறேன். ஏனென்றா இதில் நாங்கள் போடுற இந்த கொச்சிக்கா மிக்ஸினில் இருக்கிற உப்பு புளி காரம் எல்லாம் இந்த கோழியில் நல்லா பிடிச்சிக்கொள்ளணுமென்றதுக்கும், நாங்கள் பாபிக்யூ போட போக்கில் கோழியில் நடு பச்சையாக இல்லாமல் நல்லா கோழி வெந்து வரத்துக்கும் சேர்த்து தான் கோழியை நாங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கி. மிச்சம் பேர் பாபிக்யூ போடுறதுக்கு கோழி எடுக்க போக்கில் கோழியோட தோலோடு தான் எடுப்பாங்க. தோலோடு எடுத்து தான் பாபிக்யூ போடுவாங்க. அது என்னென்னா நாங்கள் இப்போ பாபிக்யூ போட போக்கில் எங்கேருந்து சிக்கன் சுடுபடும். சுடுபட போக்கில் மேலுக்கு அழிக்கிற தோல் தான் சுடுபடும். அப்போ எங்களுக்கு அந்த தோலை கழட்டி போட்டுட்டு சிக்கன் எடுக்கலுமென்றதுக்கு தான் அப்படி எடுப்பாங்க. அது உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் தோலோட சிக்கன் எடுங்க, அப்படி இல்லாட்டி தோல் இல்லாமல் சிக்கன் எடுக்கலும். நான் இன்றைக்கு தோல் இல்லாத சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு மிச்சம் உரப்பு வேணும் என்று நினைக்குதுண்டா உங்களுக்கு மிளகு போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்ட எங்களோட சிக்கனை நான் 4 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு மெரினேஷன் பண்ணி எடுக்க போகிறேன். 4 ஹவருக்கு பிறகு நாங்கள் பாபிக்யூ எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். நான் இப்போ எங்களோட பாபிக்யூவை செஞ்சு கொள்றதுக்கு பாபிக்யூ மிஷினில் சாக்கோல் போட்டு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த நெருப்பு கொஞ்சம் இந்த சாக்கோலெல்லாம் பற்றி நெருப்பு நோந்தத்துக்கு போகிறோம். அதில் வர பேனலில் தான் நாங்கள் இந்த பாபிக்யூவை செஞ்சு கொள்ள போகிறோம். எல்லாத்துக்கும் இந்த பாபிக்யூ மிஷின் இல்லாட்டியும் இதை செய்யலும். உங்களுக்கு ஒரு 3 கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு நெட் ஒன்று போட்டு சாக்கோல் போட்டு இப்படி பற்ற வச்சு அந்த சாக்கோலை பத்தினத்துக்கு போகிறோம். உங்களுக்கு அந்த தணலில் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். இந்த பாபிக்யூ மிஷின் ஒன்றுன்றதே இல்லை, பாபிக்யூ மிஷின் இல்லாட்டியும் அவங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும். இது நான் 4 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு மெரினேஷன் பண்ணி கொண்ட சிக்கன். வாங்க இப்போ நாங்கள் இந்த பாபிக்யூ எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ எங்களோட சாக்கோல் எல்லாம் நல்லா பற்றி ஹீட்டாக ஆகிக்குது. நான் இப்போ எங்களை இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்ட சிக்கனை போட்டு இதில் சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ஒன்றொண்டா வச்சு இந்த ஹீட்டுக்கு நல்லா 2 சைடையும் சுட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ கீழே சைடு நல்லா சுடு பட்டிருக்குது. இதை நாங்கள் மறு சைடுக்கு பரட்டி போட்டு மற்ற சைடையும் கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கொள்ளணும்.
நான் இப்படி பாபிக்யூ சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் எங்கள்ட இந்த சிக்கனுக்கு மேலால் பூசிக்கொள்கிறதுக்கு. இது கடையிலையும் விற்கிறதுக்கு இருக்குது. நான் இது கடையால் வாங்கினது தான். இது நாங்கள் இந்த சுடுபட்ட சிக்கனுக்கு மேலால் கொஞ்சம் பூசி எடுத்துக்கொள்கிறேன். இதை மாதிரி மற்ற சைடும் சுடுபட்டத்துக்கு போகிறோம். திரும்ப கொஞ்சம் மறு சைடுக்கு திருப்பி மற்ற சைடுக்கும் பாபிக்யூ சாஸ் கொஞ்சம் பூசணும். இந்த மாதிரி 2 சைடுக்கும் பாபிக்யூ சாஸ் கொஞ்சம் பூசி 2 சைடையும் கொஞ்சம் நல்லா சுட்டு எடுக்கணும். நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட இந்த பாபிக்யூ சிக்கன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.